வணக்கம். வாழிய நலம். இமயமலை அடிவாரத்தில் ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அவன் பேர் ஆகுகன். அவன் மனைவி பேர் ஆகுகி. அவங்க 2 பேரும் அந்த காட்டில் ஒரு குகையில் இருந்தாங்க. அவன் காட்டில் வந்து விலங்குகளை வேட்டையாடுவான். ஆனால் வயதான விலங்குகள், சின்ன வயசு குட்டி விலங்குகளை வேட்டையாட மாட்டான். கொடிய விலங்குகளை மட்டும்தான் வேட்டையாடுவான். காட்டில் இருக்க தேனி மாவு, பலாப்பழம், அது வாடைப்பழம், மாங்கனி இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க பசியேறுவாங்க. அந்த வழியாக போகிற விருந்தினர்களுக்கு, கெஸ்ட்டுங்களுக்கு ஏதாவது கூப்பிட்டு உபசரித்து அவங்க என்ன கொடுக்கணுமோ குடிப்பாங்க. ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு வயதான முனிவர் வர்றாரு அந்த பக்கமாக. அவரை பார்த்தோன்னே அவரை வாங்கன்னு வீட்டுக்கு வரவழைச்சு உட்கார வச்சு அவருக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவருக்கு தேவையான தேனி மாவு, பலாச்சுளை இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டோன்னே பார்த்தா சாயந்தரம் நேரம் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுது. அப்போ சொல்கிறான், சுவாமி இந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா காட்டில் ரொம்ப கொடிய விலங்குகள்லாம் இருக்குது, உங்களை அடித்து சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் நைட்டு நம்ம வீட்டிலே இங்கேயே இருந்துருங்க, படுத்துட்டு தூங்கிட்டு காலம்பர மார்னிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவன் இருக்கிறது குகையில் தான் இருக்காங்க, அவனும் மனைவியும். அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் படுக்க முடியும். இப்போ உள்ளே போய் பார்த்தா 2 பேர் தான் படுக்க முடியும். இப்போ யார் அந்த 2 பேர் அப்படிங்கிறத கேள்வி. இது அந்த முனிவரை வெளியில் படுக்க சொல்லிட்டு கணவன் மனைவி உள்ளே படுத்து தூங்கிட்டா முனிவரை காட்டு விலங்குகள் அடித்து சாப்பிட்றோம். சரி, மனைவியை வெளியில் படுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே படுத்தாலும் மனைவி ஏதாவது ஒரு விலங்கு அடித்து சாப்பிட்றோம். அதனால சொல்கிறான், நீங்கள் முனிவர் நீங்களும் என் மனைவியும் நீங்கள் 2 பேரும் உள்ளே படுத்துங்க, நான் குகையை மூடிட்டு நான் வெளியில் காவல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில் காவல் இருக்கான். அவங்க 2 பேரும் உள்ளே படுத்துங்கிறாங்க. நைட்டு நல்லா முழிச்சிட்டே காவல் இருக்கும்போது ஏர்லி மார்னிங் அப்படி கண்ணை சந்துடுறான். அந்த வழியாக போன ஒரு சிங்கம் அவனை அடித்து சாப்பிட்டுட்டு அந்த எலும்பு அங்கேயே போட்டு போயிடுது. காலம்பரை பொழுது விழிஞ்சோடனே மனைவி குகை கதவு திறந்து வெளியில் வந்து பார்த்தா கணவன் இறந்து கிடக்கிறாரு. கணவன் இல்லை, எலும்பு கூடு தான் அங்கே இருக்குது. அவள் அப்படியே அதிர்ச்சியில் அந்த எலும்பு மேலே விழுந்து அவ்வளோ உயிரை விட்டுறா. இப்போ முனிவர் வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறா. அந்த அவன் எலும்பு கூடு இருக்கு. அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா, நேற்று வரலும் நல்லா இருந்தாங்க, நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு விருந்தாளியே வந்தோம், கணவன் மனைவி 2 பேருமே இறந்து போயிட்டா ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, இவரே அவங்களுக்கு ஈமச் சடங்குலாம் செய்கிறாரு. செஞ்சுட்டு அந்த 2 உடலையும் தீ வச்சு இது பண்ணிடுறாரு, கொளுத்திடுறாரு. அது எரியும் போது இவருக்கு மனசு தாங்கலை. இவரும் அதில் குதிச்சிடுறாரு. அது ஸோ அதுக்கப்புறம் மறுபிறவியில் வந்து அந்த வேடனை வந்து நளனாவும் அந்த வேடன் மனைவி வந்து தமயந்தியாவும் பிறக்கிறாங்க. இந்த முனிவர் வந்து அன்னப்பறவையாக பிறந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறாரு. நன்றி, வணக்கம்.